ஓகே, யோனா அப்படின்னா த ஃபர்ஸ்ட். யோனா என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோனா என்பதற்கு புறா என்று பொருள். என்னதுங்க? உங்க பேருக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கா? பேருக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அது அப்படிதான் நீங்க இருப்பீங்க இல்லையா? நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். இது யோனா அப்படின்னு சொன்ன உடனே அவர் புறா எப்பவுமே என்னன்னா பயந்த சுவாபம் உள்ளது. எப்படிங்க? பயப்படும். நீங்க இப்படின்னு ஒரு சவுண்டே விட தேவையில்லை, உடனே என்ன இருங்க பறந்துரும். ஆனா காக்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, நின்று என்ன பண்ணும், எதிர்த்துட்டு வரும் இல்லையா? அப்ப புறாங்கிறதுக்கு யோனா என்பதற்கு அர்த்தம் புறா என்று பொருள். இந்த புறா எப்படி இருக்கும்னா பேதையா இருக்கும். எப்படி இருக்குமா? அறிவில்லாம இருக்குமா, கபடம் இல்லாம இருக்குமா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த புறா எப்படி இருக்குன்னா கம்யூனிகேட் புலம்பிட்டே இருக்குமா. புறா என்ன ஆகுமா? புலம்பும். நீங்க புறா பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு, எங்க பாப்பா வீட்டுல பாத்தீங்கன்னா சென்னையில அவங்க அபார்ட்மெண்ட்ல பயங்கர புறா இருக்கும். அதனாலயே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த புறா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கும், புலம்பிட்டே இருக்குமா. அப்ப புறாவுக்கு இப்படி இருக்கும். இந்த கேரக்டரா தான் யோனாவும் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த யோனா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேரு அபிதாய் அப்படின்னு பேரு. அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவங்க அப்பா யாருங்க? ஒரு தீர்க்கதரிசி. அந்த வம்சாவளியிலே 5வது தீர்க்கதரிசியாக இந்த யோனா இருந்தார். யோனா எத்தனாவது தீர்க்கதரிசி? அவர் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்னு என்னங்க? பின்னாடி உங்க வாழ்க்கையில நடக்கிறத இப்பொழுதே சொல்றதுதான் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நாளைக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும், அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்கும், அப்ப துல்லியமாக சொல்லப்படுகிறது தான் தீர்க்க தரிசனம். அப்படின்னா இவர் என்ன பண்றாரு, இந்த யோனா எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா ரொம்ப பயந்த சுவாபம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர் தான். அதே போல இவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி, இப்ப நான் என்ன டாபிக்கோட தலைப்பு என்னன்னா யோனாவும் நாமும். நம்ம எத்தனை பேர் இங்க யோனா மாதிரி இருக்கோம்? நான் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர்கிட்ட இருக்கிற நிறைய காரியம் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கு நான் நினைக்கிறேன். யோனாவுக்கு இருந்தது. யோனாவும் பின்மாற்ற ஜீவியம் போல யோனாவும் நாமும் எப்படி இருக்கோம்னு இன்னைக்கு ஒரு கம்பேர் பண்ண போறோம். யோனா கதை தெரியுமா உங்களுக்கு? யோனாவின் கதை தெரியுமா? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதான் முழிச்சிட்டு இருக்கீங்க. அந்த கதையை மட்டும் நான் ஷார்ட்டா சொல்லிட்டு அப்புறம் நானே இந்த இதுக்கு போறேன். யோனா பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்கார்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போ. எங்க போ? நினிவேங்கிற ஒரு ஊருக்கு போ, பட்டணத்துக்கு போ. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பயங்கரமா என்ன பண்றாங்க, பாவம் செய்துட்டு இருக்காங்க. பாவம் செய்யறவங்க கிட்ட போய் நீ செய்யறது தப்புன்னு சொன்னா ஓங்கி சப்புன்னு என்ன பண்ணுவான், அறைவான். ஆமாவா? எனக்கு தெரியாதா? குடிக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியாதா? ஸ்மோக் பண்றது தப்புன்னு எனக்கு, அதான் போட்டிருக்கான்ல, எதுல? பாக்கெட்லயே போட்டிருக்கான், பாட்டில்லயே ஒட்டி இருக்கான். குடி மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. அது தெரிஞ்சு அதை படிச்சுட்டு தான் குடிக்கிறேன், எனக்கு தெரியாதா? இல்ல, அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமா இருக்கிற மக்களை பார்த்து நீ போய் பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ பண்றது தப்புன்னு போய் சொல்லு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? நினைவுக்கு போகல, ஒரு கப்பலை பிடிச்சு தர்சீசுங்கிற ஒரு ஊருக்கு போறாரு. ஆண்டவர் சொன்ன ஊருக்கு போகாம வேற ஊருக்கு. உங்க பாணியில சொல்றேனே, ஆண்டவர் சென்னை போ சொன்னா நான் எங்க போறது? கோயம்புத்தூர் போறேன். விடுவாரா? விடமாட்டார், விடவே மாட்டார். இது என்ன ஆகுது, கப்பல் ஏறுறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்பா ஏறிட்டோண்டா, ஆண்டவரை விட்டு வந்துட்ட வெளியில, சந்தோஷம். கப்பல் எல்லாம் போயிட்டு இருக்கு. நடுக்கடல்ல போற வரைக்கும் ரொம்ப நல்லாதான் போச்சு கப்பல். நடுக்கடல் போன உடனே கடல் அப்படி ஒரு கொந்தளிக்குது. கொந்தளிக்கிற பொழுது அந்த கப்பல் அலை அந்த படகையே மூழ்கடிக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய அலைகள். எப்படியாவது அந்த
அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் காப்பாத்திரலாமே, உயிரோடையாவது இருக்கலான்னு தன் உணவுக்காக கொண்டு போன எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, தூக்கி கடலுக்குள்ள போடுறாங்க. ஆனா தப்பு செஞ்ச நம்மால் யோனா மட்டும் என்ன பண்றாங்க, கடல்ல ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் தன் உயிரை கையில புடிச்சிட்டு தண்டு வலிக்கிறான், அந்த பொருளெல்லாம் தூக்கி வெயிட்னால இது அப்படி கவுருது அப்படின்ட்டு தூக்கி சாப்பிடுற பொருளெல்லாம் தூக்கி தூக்கி எதுல போடுறான், கடல்ல போடுறான். ஆனா தப்பு செஞ்சால் மட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளா தூங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எப்பவுமே அப்படிதான், துணிகரமா நம்ம பாவம் செய்யறப்ப நமக்குள்ள அந்த உணர்வே இருக்காது, கர்த்தருடைய பயமே இருக்காது, தாராளமா கம்ஃபர்டபுளா சந்தோஷமா இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்டன் பாக்குறான், இந்த கப்பலோட கேப்டன் பாக்குறான், என்னப்பா எல்லா பொருளையும் தூக்கி போட்டாச்சு, அடுத்த நேரம் சாப்பாட்டு கூட இல்ல, ஆனாலும் கப்பல் அப்படியே கவருது, ஏதோ சம்திங் ராங். அந்த கப்பலுக்குள்ளேயே கப்பல் டிராவல் பண்றவங்களுக்கு அதோட நுணுக்கம் தெரியுமா தெரியாதா? தெரியும், கடலோட சீற்றம் தெரியும். அப்போ என்ன பண்றாங்க, இது ஏதோ ஒரு சம்திங் ராங் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றாங்க தெரியுங்களா, கப்பலுக்குள்ள இருக்கிற 30 பேருடைய பேரையும் சீட்டு எழுதி போடுறாங்க. சீட்டு எழுதி போட்டு குலுக்கி எடுக்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. இன்னைக்கும் நம்ம பல பேர் என்ன பண்றோம், சீட்டு போட்டு கிளி மட்டும்தான் வந்து எடுத்து கொடுக்கல, இல்ல மற்றது நம்மளே என்ன பண்ணிடுறோம், எடுத்துடுறோம். அப்ப அந்த மாதிரி அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருடைய பேரை எழுதி என்ன பண்றாங்க, சீட்டு போடுறாங்க. சீட்டு எடுக்கிறாங்க, யார் பேர்ல வந்திருக்கு, யோனாங்கிற பேர்ல விழுந்திருக்கு. எங்கடா அந்த ஆளுன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். போய் அவனை தட்டி எழுப்புறான், டேய் நீ யாரு, உன்னாலதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம், நீ என்ன பண்ற, நிம்மதியா தூங்குற. உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ ஆண்டவர் விடல. பைபிள் ஒரு அழக வசனம் இருக்கு, நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அங்கேயே இருப்பேன், நீ பூமியில போய் வேற எந்த இடத்துல மலை உச்சியில போய் நீ போய் ஒரு குடிசை போட்டு ஆண்டவருக்கே தெரியாம நான் இருக்கணும் அப்படின்னாலும் அங்கேயே அவர் வந்து உன்னை தரன்னு இழுத்துட்டு வருவார். அவர் ஒரு மனுஷனை புள்ளி வச்சுட்டாருன்னா உலகத்துல நீ எங்க போனாலும் உங்களை விட மாட்டாரு, தரன்னு என்ன பண்ணுவார், இழுத்துட்டு வந்து அந்த காரியத்தை செய்ய வைப்பார். அல்லேலூயா. அப்போ இது சொல்லும் பொழுது நான் உங்களை மாதிரி விசுவாசியா இருந்த காரணத்துல எந்த பாஸ்டர்டையும் தலை கொடுத்து ஜோம் பண்ண பழக்கம் இல்லை, எனக்கு பண்ணவே மாட்டேன். சர்ச்சு ஆமேன் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஆளா நான் தான் ஓடிடுவேன். அப்போ ஒரு முறை எங்களுடைய சபையில ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல ஊட்டி பகுதியில இருந்து ஒரு வெள்ளைக்காரங்க வராங்க. வெள்ளைக்காரங்க வந்து என்ன செய்யறாங்க, நடக்கிறப்போ எங்க பாஸ்டர்மா என்ன பண்ணாங்க, என்ன தரன்னு பிடிச்சு ஒரு சிஸ்டர்கிட்ட கொடுத்து கையை கொடுத்து, இந்த சிஸ்டர் இன்னைக்கு ஜோம் பண்ணாம போக கூடாது, அவங்க விட்டா ஓடிடுறாங்க. அவங்க எனக்கு அடிக்கடி எங்க பாஸ்டர்மா சொல்லுவாங்க, இப்படி உங்களுக்கு கோவமே வராதா, இவ்வளோ அன்பா இருப்பீங்களா, ஒரு ஊழியக்காரருக்கு தகுந்த அத்தனை குவாலிஃபைடு உங்ககிட்ட இருக்கு, தகுதியும் இருக்கு, ஆனா நீங்க மட்டும் ஓடிட்டே இருக்கீங்க. சொன்னேன், நான்லாம் தகுதி இல்லை, நான்லாம் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் லைனா இந்த பக்கம் அந்த வெள்ளைக்காரர் நிக்கிறாரு, அந்த பக்கம் அந்த வெள்ளைக்காரருடைய மனைவி, வெள்ளைக்காரர்கிட்ட எங்களுடைய பாஸ்டர் ஒய்ஃப், இந்த பக்கம் பாஸ்டர் நிக்கிறாங்க. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண அவங்க இங்கிலீஷ்ல பேசுறத நமக்கு தமிழ்ல சொல்லுறாங்க. அப்போ எல்லாரும் போறாங்க, நான் அப்படியே அந்த சிஸ்டர் வேற கையவே விட மாட்டேங்கிறாங்க, சிஸ்டர் விடுங்க சிஸ்டர். அப்ப ஐயோ பாஸ்டர்மா அவங்கள விடக்கூடாதுன்னு இருக்காங்க. உடனே என்ன பண்ண, கடைசியா வந்து வேண்டாம் வெறுப்போட வந்து முழங்கால் போட்டேன். அந்த வெள்ளைக்கார்ட்ட தான் நான் போட்டேன். அவர் பார்த்துட்டு, வெயிட் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு டீ குடிச்சுக்கிறேன். நாங்க அவர் டீ எல்லாம் குடிச்சிட்டு சொன்னாங்க, நீங்க கம்பல் பண்ணி தான் வந்து முழங்கால் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. எஸ், ஆமா. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து முழங்காலே போடலைனாலும் உங்களை பத்தி நான் வந்து உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பேன். நாங்க எனக்கு ஷாக் ஆயிருச்சு, ஐயோ என்ன சொல்ல போறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ப்ராஃபஸியா தீர்க்க தரிசனமாய் சொன்னாங்க, நீ ஓடிட்டே இருக்க, ஆண்டவர் உன்னை பிடிச்சிட்டாரு, ஆனா நீ என்ன பண்ற, அவருடைய வேலையை செய்யாம நீ ஓடிட்டே இருக்க, ஏதோ நீ சாக்கு போக்கு சொல்ற, ஆனால் கர்த்தர் உன்னை ஊழியக்காரியாக அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
உன்னை கடல் கடந்து எல்லா நாடுகளுக்கும் உன்னை அனுப்ப போகிறார். ஆனால் நீயோ என்ன செய்யற, எனக்கு தகுதி இல்லைன்னு ஓடிட்டு இருக்கேன். ஆனா கர்த்தர் உன்னை முன்குறித்து விட்டார். ஹல்லேலூயா அப்படின்றாங்க. அது சொல்லி முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு எங்க பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர்கிட்ட சொல்றாங்க என்னன்னா, இந்த சிஸ்டர் வந்து நீங்க கம்பல் பண்ணதுனால முழங்கால் போட்டிருக்காங்க, பட் இவங்க இங்க வந்து ஜெபிக்கலைனாலும் இவங்களை பத்தி ஒரு காரியம் நான் சொல்லுவேன். நான் பாஸ்டர்மா எல்லாரும் இப்படி பாக்குறோம். அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க, அந்த ஹால் ஃபுல்லா ஒரு 150 பேர் இருப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. ஆராதனை முடிஞ்சுதான் அந்த ஸ்பீச் கொடுக்கறவங்க செய்தியாளர்கள் வந்தாங்க. கொஞ்சம் லேட்டா வந்து அது ஏசி ஹால் ஃபுல்லா ஒரு மாதிரி இருளாதான் இருக்கும், ஒரு வெளிச்சமெல்லாம் இருக்காது. அப்போ அவர் ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்த உடனே ஒரே ஒருத்தர் மேல மட்டும் மேல இருந்து ஃபோக்கஸ் லைட் அடிச்சா எப்படி அவங்கள சுத்தி மட்டும் ஒரு பிரைட் இருக்குமோ அந்த மாதிரி இந்த சகோதரிக்கு மேல ஒரு பிரைட்னஸ் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அந்த ஹால் ஃபுல்லா யார் மேலயும் அந்த ஃபோக்கஸ் லைட் அடிக்கல, இவங்க மேல மட்டும் தான் அடிச்சுது. நான் ஆச்சரியமா பார்த்தேன், இவங்க மேல மட்டும் ஒரு ஒளி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதன் பிறகு சூழ்நிலை நிமித்தமாக நான் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே சரி உங்க சித்தம்னு சொல்லிட்டேன். ஆனா ஆண்டவர் 15 வருட காலங்களாக ஊழியக்காரியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீ உலகத்துல எங்க போனாலும் ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிட்டாருன்னா இழுத்துட்டு வந்து அந்த வேலையை செய்யதான் வைப்பார். அதை நீங்க ஓடவே முடியாது. நான் அப்படிதான் சொன்னேன், எனக்கு எந்த தகுதியுமே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் தகுதி இல்லாதவனை தான். ஒரு நாள் கேட்டாரு, உங்ககிட்ட என்னதான் இருக்கு? நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை. ஏன்னா என்னுடைய ஜெனரேஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, வேற ஒண்ணுமே இல்லை. உங்கள்கிட்ட என்னதான் இருக்குன்னாரு. நான் என்ன தெரியுமா சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு எனக்கு எங்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுன்னா எல்லாரையும் அன்பா இருப்பேன். எங்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்ன இருக்குங்க, அன்பு இருக்கு. அப்ப எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, ஊழியத்திற்கு அது ஒண்ணுதான் தேவை. அல்லேலூயா. வேற ஒண்ணும் தேவையில்ல. நீ என்ன பண்ணும், அன்புங்கிற ஒண்ணுதான் ஊழியத்திற்கு மிக மிக தேவை. அல்லேலூயா. அப்படின்னு எனக்கு அழைத்தாரு. அப்ப இந்த யோனாவை பேர் விழுந்துருச்சு. உடனே யோனா என்ன பண்றாரு, சரண்டர் ஆகல. என்ன தெரியுமா பண்ணாரு, நம்மள பல பேர் இந்த காரியம் தான் செய்யறோம். சீட்டு விழுந்துருச்சு உன் பேர்ல தான். அப்ப கேக்குறாங்க, டே நீ ஏதோ தப்பு பண்ணிட்டியா? அவரு சொன்னாரு, ஆமா என்னாலதான் இந்த கடல் கொந்தளிக்குது, உங்களுக்கெல்லாம் லாஸ் அப்படின்ட்டு. உடனே முழங்கால போட்டு அவர் என்ன பண்ணல, ஜெபிக்கல. ஆண்டவரே நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கல. நாம பல பேர் மாதிரி அவரு சொல்றாரு, நீங்க என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க. என்ன சொல்றாரு, தூக்கி கடல்ல போட்டு செத்தாலும் சாவே, நான் என்ன பண்ண மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, தேவனுடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். தூக்கி கடல்ல போடு. அவங்க மாலுமி எல்லாம் ரொம்ப பயப்படுறா, என்னடா இந்த ஆளு தூக்கி கடல்ல போடுங்கிறாங்களே. உடனே அவரு சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஆளுடைய ரத்த பலி எங்க மேல எல்லாம் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கடல்ல தூக்கி என்ன பண்றாங்க, போடுறாங்க. அவர் போட்ட அந்த கடல் எப்படி தெரியுங்களா, உப்பு கடலாம். போட்ட உடனே ஃப்ரீஸ் ஆயிரும். போட்ட உடனே ஃப்ரீஸ் பாக்ஸ்ல ஆன மாதிரி ஆயிரும். அது எப்படி தெரியுமா, உப்பாயிரும். அதை நான் யூடியூப் இதுல வந்து கூகுள்ல சர்ச் பண்ணேன். அந்த கடல் எப்படி தெரியுங்களா இருக்கும், உங்களுடைய துணியை கொண்டு போய் அந்த கடல்ல நினைச்சு இப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல்லா உப்பா இருக்குமா. அவ்வளவு உப்பு இருக்கிற இடத்துல ஒரு உங்களை போட்ட என்ன ஆவீங்க, உடனே நம்ம என்ன பண்ணிரும், செத்துரும். நல்ல கவனிங்க இந்த கதை பாருங்க. கடல்ல தப்பு செஞ்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் இப்ப பெரிய காத்து அடிக்குது, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிறான். இப்ப என்ன பண்றாங்க, தூக்கி கடல்ல போட போறாங்க. கடல்ல போட்டாலும் சாக போறான் இல்லையா. இப்ப ஆண்டவர் விடுவாரா, விடல. என்ன பண்ணார் தெரியுங்களா, அங்க ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார். என்ன சொல்லி இருக்காரு, அதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு அந்த மீனுக்கு. ஏய் நீ போய் கரெக்டா யோனாவை கீழே போடுறப்ப அந்த தண்ணியில ஒரு டிராப் கூட என் புள்ள மேல வளக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பா நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. கீழே
கீழ்ப்படியல, ஆண்டவருடைய பேச்சுக்கு நான் கீழ்ப்படியல, அவர் சொன்ன வேலைக்கு நான் செய்யல, அவர் சொன்ன வேலையை விட்டுட்டு நான் ஏன் சௌரியத்துக்கு போன ஒரு மனுஷன், அவன் கீழ்ப்படியாம நான் நினிவேக்கு போக சொன்னா அவன் தர்சீசுக்கு போயிட்டான். சாகட்டும்னு சொல்லி நம்மள மாதிரி அவர் நினைக்கல. ஏனென்றால் நம் ஆண்டவர் அன்பின் தெய்வம். ஹல்லேலூயா. இரக்கத்தின் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். கீழே போடுன்னு சொன்னோன்னே the correct டைம்ல மீன் என்ன பண்ணிருக்கு? வாயை திறந்து கொண்டு இருக்கிறது. யோனாவை கப்பல்ல இருந்து போடும் பொழுது நேரா அவர் நினைச்சாரு நான் கடல்ல போய் சாவேன்னு. ஆனா நேரா அவர் எங்க போனாரு தெரியுமா? மீன் வயிற்றுக்குள்ள போனார். ஹல்லேலூயா. எங்க போயிட்டாரு இப்போ? அவர் நினைச்சிருப்பார் நான் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ற டைப்பு. இப்போ அவர் மேல இருந்து போடுறப்போ ஆண்டவரே நான் செத்துருவேன் ஆண்டவரே நினைச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பார்? கண்ணை மூடி நான் சாக ஒப்பு கொடுத்து உள்ள போடுறாங்க. ஆனா நேரா அவர் எங்க போயிட்டாரு? மீன் வயிற்றுக்குள்ள. ஜிலேபி மீன் வயிற்றுக்குள்ள போக முடியுமா? எந்த மீன் முழுங்கும்? எந்த மீன் முழுங்கும்? திமிங்கலம் இல்லையா? பெரிய மீன் இல்ல, நம்ம எல்லாத்தையும் கூட அது முழுங்கும். அப்ப உள்ள நல்ல பெட்ரூம், கிச்சனு, ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குமா? உள்ள இருக்குமா மீன் வயிற்றுக்குள்ள? ஐயோ, அது நேரா எங்க வேற போயிருப்பாரு? எங்க போயிருப்பாரு? வயிறு பகுதியில தான். அந்த மீன் காலையில இருந்து 10 நாளா என்ன சாப்பிட்டுச்சோ எல்லாம் என்ன பண்ணிருக்கோங்க உள்ள இருக்கும். கொஞ்சம் இமேஜினேஷன் பாருங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த முறை சென்னையில என் கூட ஒரு பொண்ணு ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனேன். அவனு அம்மா என்னம்மா இப்போதாம்மா டீ குடிச்சோம். குடி. அடுத்த வீட்டுக்கு போனா காப்பி குடி. ஏன் நீ ஊழியக்காரி, ஊழியத்துக்கு வந்துட்ட, குடுக்கறதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? குடிக்கணும். 3 வீட்டுக்கே இப்படி சொல்றியே பாப்பா. நான்லாம் ஒரு நாளைக்கு 7 வீடு 8 வீடு போவேன். முதல் வீட்டுல காஃபி, அடுத்த வீட்டுல ஜூஸ், அடுத்த வீட்டுல டீ, அடுத்த வீட்டுல மோரு. கம்முன்னு வாங்கி வாங்கி குடிப்பேன். நான் ஒரு நாள் சொன்னேன், நான் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வரேன், குடுக்கிற எல்லா வீட்லயும் குடுக்கறத அதை கொஞ்சம் கொஞ்சம் அதுல ஊத்துறேன், அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற நிலைமையும் பாரு, என் நிலைமையும் பாருமா அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க என்ன அன்புங்கிறீங்களே, ஐயோ ஆமாங்க பாஸ்டர்மா பாவம் தான் நீங்க அப்படின்ட்டு. சரி எங்க வீட்டுல நீங்க ஒன்னும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல, கொஞ்சம் மட்டும் குடிங்க. என்னதுங்க? கொஞ்சம். ஏன் நீங்க குடிச்சாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ உள்ள போயிருக்கிற எல்லாத்துக்கும் மத்தியில் இப்ப யார் உட்கார்ந்து இருக்கா? வயித்துல யோனா உட்கார்ந்து இருக்காரு. எத்தனை நாள் ஜீரணமாகலையோ? எப்படி இருக்கும்? கம்ஃபர்டபுளா இருக்குமா? இப்ப அவன் செத்துட்டான்னு நினைச்சிருப்பாரு. திடீர்னு பார்த்தா என்னடா ஒரே கார் இருளா இருக்கு, இருட்டா இருக்கு, என்னமோ வளவளன்னு இருக்கு. ஐயோ கடல்ல இப்படி எல்லாம் இருக்குமோ? அப்போ அவருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும்ல. எந்த வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு? கண்ணை திறந்து பார்த்திருப்பாரு. செரிக்காத மீன் இருக்கும், செரிச்ச முள் இருக்கும் இல்ல? ஐயோ, அதுக்குள்ள என்ன பண்ணி இருக்காரு? தலைவர் உட்கார்ந்து இருக்காரு. ஹல்லேலூயா. அங்க உட்கார்ந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எங்க விழல, கடலுக்குள்ள விழல, விட்டுருந்தா நான் தான் செத்துருப்பேன். இப்ப நான் எங்கேயோ ஏதோ ஒரு உருவத்துக்குள்ள இருக்கேன். அப்போ அவர் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்திருக்காரு. கண்ணை திறந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்ணையும் திறக்க முடியாது, வாயும் திறக்க முடியாது. வாயை திறந்து என்ன உள்ள போயிருக்கோம்? என்ன உள்ள போகும்? ஆமா, சுறா சாப்பிட்ட எல்லாம் இவங்களும் சாப்பிட வேண்டியதுதான் இல்ல? அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஐய நிறைய பிரச்சனைங்க இல்ல? கடன், வியாதி, அவமானம், கேவலம், நிறைய 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 பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் உட்கார்ந்துருக்கேன். வாயை திறந்தா வேண்டாங்கிறது போயிரும், கண்ணை திறந்தா தேவையில்லாம வரும். இத்தனைக்கு மத்தியில நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்ப எங்க உட்கார்ந்துருக்கேன்? யோனா மீன் வயிற்றுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்களும் நானும் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம். ஹல்லேலூயா. உட்கார்ந்துருக்கீங்களா? ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் உட்கார்ந்துருக்கோம்? ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் யோனா உட்கார்ந்தாரே மீன் வயிற்றுக்குள்ள? கீழ்ப்படியல். பாஸ்டர்மா
அவர் கீழ்ப்படியில உட்கார்ந்து இருக்காரு, நாங்கெல்லாம் கீழ்படியறோங்க. அல்லேலூயா. அப்படியா? பர்ஃபெக்ட் யாரும் கிடையாது. நான் ஒண்ணு சொல்லுவேன், உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு காமிங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லி கொடுப்பார். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் சொல்றேன் பத்தியா, அதுவே நீ பாவி. நீ பர்ஃபெக்டே கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அனுதினமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பர்ஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோம். அனுதினமும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒரு காரியம் உள்ள வர வர நம்ம கிட்ட இல்லாததெல்லாம் எரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? தினமும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உருவாயிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. நான் எல்லாம் உருவாயிட்டேன், நான் கரெக்டா இருக்கேன் டீனா, நீ தான் முதல் பாவி. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல யோனா பண்ண காரியம் என்ன பாத்தீங்கன்னா, அவரை நோக்கி, எங்க இருந்து அவரை நோக்கி கூப்பிட்டார்? யோனா 2:2 படிங்க. ஆமா, என் நெருக்கத்திலே நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? ஐயா, அவரு கப்பல்ல இருக்கிறப்ப கூப்பிடல, எங்க உட்கார்ந்து கூப்பிடல? கப்பல்ல உட்கார்ந்து கூப்பிட்டாரா? இல்ல. நம்ம கூட வாழ்க்கையில கம்ஃபர்டபுளா ஆசீர்வாதமா அப்படி இருக்கிறப்ப ஆண்டவரை தேட மாட்டோம். இப்ப எங்க உட்கார்ந்து கூப்பிடுறாரு? மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து கூப்பிடுறாரு. ஏன்? அவரை தவற காப்பாத்துறதுக்கு உலகத்துல எவனாலே முடியாது. அல்லேலூயா. நீ மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியும்? தெரியுமா? தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்மளுடைய நிலைமையும் அப்படிதான். சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளை ஆண்டவர் ஒருவரை தவிர நம்மை விடுதலையாக்க யாராலையும் முடியாது. அல்லேலூயா. இந்த காலம் மாதிரி நான் யோசிச்சேன், ஒரு சமயம் ஆண்டவரே இப்பத்த ஊழியக்காரனை தூக்கி அப்படி போட்டா அவர் இந்த ஜாப்ல வரும், மொபைல இந்த ஜாப்ல வரும், என்ன வச்சிருப்பாரு? போனு வச்சிருப்பாரு. ஆண்டவரே அப்படி கீழே வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துன்னா டவர் கிடைச்சிருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டவர் கிடைக்குமா மீன் வயிற்றுக்குள்ள? கிடைக்காது. கடல்ல கிடைக்காது. அது கடல்ல கிடைக்கும், திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள கிடைக்காது. கம்யூனிகேஷன் கிடைக்காது. போன வாரத்துல ஒரு நாள் ஏர்டெல் ஒரு நாள் ஃபுல்லா என்ன ஆகலையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவரே இப்படியே 4 நாள் இருந்தா ஊருக்குள்ள நிறைய பைத்தியங்கள் வரும். ஆமாவா இல்லையா? ஆமா. நான் சென்னையில போறேன், அடிக்கிறான் அந்த லேப்டாப். மாமா என்ன வைஃபை கனெக்ட் பண்ணி என்ன அதை தூண்டி உட, எதைய கனெக்ட் ஆகல. டேய் ஒரு நாளா அப்படிதான்டா இருக்கு. ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுது. எவ்வளவு கொஞ்ச நேரம் அந்த டவர் கிடைக்கலன்னு டென்ஷன் ஆகுது. ஒரு வாரம் மட்டும் எந்த போனுடைய டவரும் கிடைக்கலைன்னா உண்மையாலும் பல பேர் பைத்தியங்களாக மாறி போவாங்க. இந்த சின்ன குழந்தைங்க கேம் விளையாண்டு இப்படி இப்படிங்குது பாத்தீங்களா? அதே மாதிரி போனை எல்லாமே போன் பேசிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையாப்பா? ஆமா. டவர் கிடைக்குதோ ஆப்போசிட்ல இருக்கிறவன் வர்றானோ வரலையோ அவன் என்ன பண்ணிடுவான்? பைத்தியமாயிருவான். அவனால போன் பேசாம இருக்கவே முடியாது. ஆப்போசிட்ல இருக்கிறவன் பேசுறானோ இல்லையோ இவன் போனை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? மணிக்கணக்கில் பிசினஸ் பேசுவான். ஹல்லேலூயா. ஏன்? பைத்தியமாயிட்டானுங்க. இன்னைக்கு மட்டும் ஏர்டெல் இருக்கிற எல்லா போனுடைய டவரும் ஒரு வாரம் கிடைக்காம இருந்துச்சுன்னா உண்மையாலுமே 90% மக்கள் பைத்தியங்களாக மாறி போவார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அத்தனை பேரும் செல்போனுக்கு அடிமை. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும். அந்த காலத்துல எல்லாம் நாங்க எங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு 1 மணி நேரம் வீடியவே சுத்தி காமிப்போம். அந்த இது என்ன பண்ணும்? கையில இருக்கிற சாப்பாடு காஞ்சே போயிடும். அதை காமிச்சு நிலாவை காமிச்சு கதையை பேசி விளையாட்டு காமிச்சு சாப்பாடு ஊட்டணும். இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் சாப்பாடு ஊட்டி அலையிறாங்க? செல்போனை புடி, எப்படியோ குட்டிச்சவர் ஆகு, எனக்கு தேவை சோறு ஊட்டி முடிச்சா போதும். இல்ல எல்லாமே எப்படி எல்லாம் அடிமை. அப்போ இவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யாரை நோக்கி பார்க்கிறான்? வேற வழியே இல்லைனாதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அப்படிதான். நம்மளால முடியற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? சுயபலத்தில் ஆடுவோம். முடியல, டெட் எண்டு அப்படின்ட்டா இப்ப யாரை நோக்கி பார்க்கிறோம்? ஆமா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம்.
பெருமைப்படாதீங்க. ஏன்னா உங்களால முடியல. மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து யார் உதவி செய்வா? ஒருத்தரும் முடியாது. உன் சூழல்ல உள்ள உருவாக்கினவரை தவிர உதவி செய்யறதுக்கு ஒருவரும் இல்லை என்கின்ற நிலை வரும் பொழுதுதான் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஒவ்வொரு மனிதனும் தேடுகிறான். அல்லேலூயா. ஆமா, உன் பலன் இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, இங்க இல்லைன்னா KMCH, அங்க இல்லைன்னா கோயம்புத்தூர்ல முடியலையா வேற ஏதாவது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஏன் கையில துட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் நீ யார்கிட்ட வந்து சரண்டர் ஆகுற? ஆண்டவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகுற. ஹல்லேலூயா. ஆமாவா? ஆமா. இப்போ யோனாவும் நீங்களும் ஒன்றுதான். ஆமாவா இல்லையா? ஆமா. உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல, சூழ்நிலைகள் ரொம்ப கடினம். இப்ப யாரை நோக்கி பாக்குறாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிட்டு என்ன பண்றாரு? அவர் விண்ணப்பம் பண்றாரு. முதல்ல யாரை நோக்கி கூப்பிடுறாரு? கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்றாரா? விண்ணப்பம் செய்கிறார். என்ன செய்கிறார்? விண்ணப்பம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யார்கிட்ட விண்ணப்பம் செய்றோம்? யாரை நோக்கி கூப்பிடுறோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் கீழ்ப்படியல, நான் உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படியல, நான் உங்க சட்டத்திற்கு கீழ்ப்படியல, நான் உங்க நியமங்களுக்கு கீழ்ப்படியல, நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியல. நிறைய சத்தியத்தை எனக்கு தெரியுது, ஆனா அந்த சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படியல. அதனால என் வாழ்க்கை நிர்பந்தமான நிலையில மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வயிற்றுக்குள்ள நான் உட்கார்ந்திருக்கேன். கடன் இல்லையா, பலகீனம், சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, நான் எதை நினைச்சாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, நீ இன்னும் ஏதோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல? நீ இன்னும் ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவர்ட்ட சரண்டர் ஆகல. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 5வது வசனம், 4வது வசனம் படிங்க பார்க்கலாம். ஆமா, இவர் வேற சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் கடல்ல இருந்து கப்பல்ல இருந்தேன், ஆனா நீங்க என்ன பண்ணிட்ட? நான் இப்போ மீனு வயிற்றுக்குள்ள இருந்துட்டேன், உங்க முன்னாடி நிக்காம என்ன தள்ளிட்டீங்க. அடுத்தது சரி. மூன்றாவது வசனம் பாருங்க, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். அட பாவி, என்ன சொல்றாரு? நீர் யார் தள்ளிட்டாரா? இப்படிதான் நிறைய பேர் நம்ம சொல்றோம், நம்ம பண்ணிடுவோம் எல்லாத்தையும். ஆண்டவர் என்ன கைவிட்டாருங்க, ஆண்டவர் என்ன விலை செஞ்சிட்டார், ஆண்டவர் என்ன கடன்ல மாட்டி விட்டார், ஆண்டவர் என்ன கஷ்டப்படுத்திட்டார். இப்ப யோனா எத்தனை இங்க யோனா உட்கார்ந்துருக்கோம்? அல்லேலூயா. எல்லாரும் யோனா தானா? நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு யோனா இப்ப யார் மேல பிளைம் பண்றாரு? நீர் என்னை தள்ளி விட்டு. ராமா, அவர் வானத்துல இருந்து கைய வச்சு அவர் கப்பல்ல தூங்கிட்டு இருந்தவரை தூக்கி என்ன பண்ணிட்டாரு? மீன் வயிற்றுக்குள்ள போட்டாரா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் யோனாவை போல. ஆண்டவர் நேற்று எனக்கு யூஸ்வலா எனக்கு கோவம் வராது, யூஸ்வலா எனக்கு ரொம்ப சாஃப்ட்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரேர் கோவம் வருது. நேத்து ஒரு பொண்ணு என்னை பார்க்க வந்தா, அவ கொஞ்சம் மனநிலை பாதிச்சோம். வந்தோடனே போன வர 3 நாளைக்கு முன்னாடி வந்தேன், உங்களை பார்க்க முடியல, நீங்க சென்னை போயிட்டீங்களாமா? ஆமா. யாருமா உனக்கு நம்பர் கொடுத்தா? ஒருத்தர் கொடுத்தாருங்க, உங்களை பத்தி சொன்னாரு. என்னன்னு சொன்னாருமா? யார் தலையில கை வச்சு பார்த்துட்டு நடக்கிறத சொல்லுவாங்க சொல்லுங்கன்னு உங்களை தான் சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? வா இப்போ ஜெபம் பண்ணு. உடனே அவ பேசுற வச்சே கொஞ்சம் மனநலம் சரியில்லை, கை வச்சு ஜெபம் பண்ண. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னாரு எனக்கு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்றா, எனக்கு 2 கல்யாணம் ஆயிருச்சு, 2மே இப்ப செட் ஆகல, நான் எங்கேயாவது ஹோமுக்கு போய் சேர்ந்துக்கிறேன். நான் ஆண்டவரை பார்த்து சண்டை போட்டேங்க.
என்ன சண்டை போட்டீங்க? உங்களுக்கு அறிவே இல்லையா? யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து கேட்டு உங்களுக்கு அறிவே இல்லையா? அந்த மாள் எனக்கு சரியில்லைன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. நான் சொன்னேன், ஆண்டவரையே சொல்லிட்டியா? ஆமாங்க, ஆண்டவரையே சொல்லிட்டேன். நான் வேண்டாங்கிறது அப்புறம் வேணும்னு செஞ்சாருன்னா அவருக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். எனக்கு பயங்கர சர்றன்னு, யூஸ்வலாவே என்னை எவ்வளோ கேவலமா திட்டினாலும் எனக்கு கோவமே வராது. ஆனா என் அப்பாவை சொல்லிட்டா என்னால தாங்கவே முடியாது. எனக்கு செம்ம டென்ஷன். ஜோம் பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. ஆனாலும் எங்க அப்பா அப்படி விடல, ஜோம் பண்ணு. அந்த அம்மா வந்து ஜோம் பண்றாங்க, முழங்கால் போட்டாங்க, 45 வயசு. கை வச்சு ஆண்டவர் சொன்னாரு, இது மனநல பாதிச்சதுடா, விடுறா அப்படின்னு ஜப என்ன வாங்கிட்டு வந்து ஜபம் பண்ணி கொடுத்தேன். நான் சொன்னேன், ஏமா நீ கொஞ்சம் மனநலம் பாதிச்ச மாதிரி, உனக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு. ஆமா, 25 வருஷமா தான் மாத்திரை சாப்பிட்றேன். சரி, ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷமா? 25 வருஷமா தான் மாத்திரை சாப்பிட்றேன். சரி, சந்தோஷம். நீ போய் எண்ணெய் வாங்கிட்டு வா, ஒரே வாரத்துல நல்லா இருமா அப்படின்னா. 25 வருஷமா மாத்திரை வாங்கி சாப்பிட்ற, டாக்டர்கிட்ட கேட்கல. என்ன கொடுமை நடக்குது பாருங்க. 25 வருஷமா செலவு பண்ணி போய் மருந்து வாங்கி சாப்பிட்ற டாக்டர்கிட்ட இவ்வளவு அதிகாரமா கேட்கல. ஃப்ரீயா நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா? நம்மகிட்ட வந்து கேட்கறாங்க, ஒரு வாரத்துல எனக்கு நல்லா இருமா, நல்லா இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? ஆண்டவரை பிளைண்ட் பண்றோம். என் வாழ்க்கை நடந்ததுக்கு ஆண்டவர் காரணம். ஆண்டவர், நான் யாரோ ஒருத்தட்ட கூட சொன்னேன், சென்னையில நினைக்கிறேன். நானும் ஆரம்ப காலத்துல உங்களை மாதிரி விசுவாசியா இருந்தப்ப நிறைய காரியத்துல என் வாழ்க்கையில நான் தோல்விகளை பார்க்கும் பொழுது, அவமானங்களை பார்க்கும் பொழுது, எல்லாத்தையும் இழந்து நிர்பந்தமா நிக்கிறப்ப என்ன நான் கூட அறியாமல் என்ன தெரியுங்களா சொன்னேன்? ஆண்டவரே, உங்க அனுமதி இல்லாம தலையில இருக்கிற ஒரு முடி கூட விழாதுன்னா இத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ரொம்ப குறைப்பட்டுக்கிட்டேன். நீங்க இதெல்லாம் அனுமதிச்சிட்டீங்க அப்படின்னு. ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றமே வரல. என்றைக்கு நான் என் மனக்கண்கள் திறந்து, ஆண்டவரே இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் தான், என் சாபங்கள் தான், என் அக்கிரமம் தான், என் மீறுதல் தான் என் வாழ்க்கைக்கு இவ்வளவுத்தையும் நான் இழந்ததற்கு காரணம்னு அதை நான் மனதார ஏற்றுக்கொண்ட பொழுது என் வாழ்க்கையை தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைய, உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறக்கு ஆண்டவர்னு சொல்லாத. அதுக்கு காரணம் நீனு ஒத்துக்குங்க. நான் தான் என் வாழ்க்கைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் நான் அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அது ஒத்துக்க மனசு வரல. எல்லாம் கடவுள் தான் காரணம், எல்லாம் ஆண்டவர் தான் காரணம், நம்ம என்னமோ கரெக்டா இருக்க மாதிரி. இன்னைக்கு நான் சொல்வேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மைனா, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம்னா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஏதாவது ஒரு நல்லது நடக்குது, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு எங்க அப்பா காரணம். என் வாழ்க்கையில பிரச்சனைக்கு வருதா, என் வாழ்க்கையில போராட்டம் வருதா, என் வாழ்க்கையில அழுகிறனா, இதுக்கு காரணம்னா என் வாழ்க்கையில வருகிற அத்தனை மைனஸ்க்கு காரணம்னா, என் வாழ்க்கையில வருகிற அத்தனை பிளஸுக்கும் என் அப்பா காரணம்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோனா சொல்லுகிறார், நீர் என்னை எங்க தள்ளிட்டீர்? எங்க தள்ளிட்டீர்? நீர் என்னை ஆழத்திலே நடுமையமா, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். இப்போ நீரோட்டம் என்னை சூழ்ந்தது, உம்முடைய வெள்ளம் அலைகளை போல எல்லாம் என் மேல் புரண்டது. எங்க உட்கார்ந்து சொல்றாரு? அப்ப மீன் வைத்து குழியும் வெள்ளம் இருக்குது. அவர் அப்ப நீச்சல் அடிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ளேயோ என்ன இருக்கு? ஆமா, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கு, மீன தண்ணி உள்ள இருந்திருக்கு. இது என்ன பண்ணுது? இந்த தண்ணியோட அலையிலேயே அவரால் உட்கார முடியலன்னா கடலோட தண்ணியில எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவன் சித்தத்திற்கு நீ மனம் திரும்பணுங்கிறதுக்காக கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் தண்ணி, அந்த மீன வயிற்றுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் தண்ணியிலேயே நீ போராட முடியலன்னா கடல்ல போட்டிருந்தா உன் நிலைமை என்ன ஆகும்? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அலைகள் வந்து நீ அடிக்குது. எந்த அலை? வயிற்றுக்குள்ள. மீனோட வயிற்றுக்குள்ள இருக்கிற தண்ணி என்ன பண்ணுதாமா? வந்து அவரை அடிக்குது. அலைகள் எல்லாம் என் மேல வந்து புரளுது. ஹல்லேலூயா. புரளுது. நானும் உடைய கண்களுக்கு எதிராக இராதபடி தள்ளினேன், ஆனாலும் இன்னும் உடைய
அடுத்தது 5வது வசனம் சொல்லுது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்குகிறது. ஆமா, ஏன்னா இந்த பில்டிங் சைஸ் இருக்குமா, சுறா இல்ல திமிங்கலம் இதை விட பெருசா இருக்கும், இல்ல இதை விட பயங்கர பெருசா இருக்கும். அப்படியா ஒரு 30 யானைக்கு சமமா? ஐயோ, அப்ப அந்த வயிற்றுக்குள்ள உண்மையாலுமே அவர் நீச்சல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா தானே, தண்ணி ஃபுல்லா இருந்திருக்குது. இப்ப என்ன பண்ணுது, தண்ணி மட்டும் இல்லையா, அதுல என்ன இருக்குது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை. ஆமா, பின்ன திமிங்களை என்ன சாப்பிடுது, எல்லாம் எங்க போகுது, வயிற்றுக்குள்ள இப்ப யார் இருக்கா, நம்ம தான் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அது திங்கிறதெல்லாம் யார் தலைக்கு மேல வருது, எடுத்து பார்த்தா கடல் பாசி, எடுத்து பார்த்தா மீனை சமைச்சு போட்டிருக்குது, முழு மீனா வந்து முழுங்குது. அல்லேலூயா. ஆமா, அந்த திமிங்களை சாப்பிடுறது என்னன்னா அப்படியே டன் கணக்குல உள்ள மீன். நான் நினைக்கிறேன் மீனுக்கு மத்தியில தான் இந்த மனுஷன் உட்கார்ந்து இருப்பாரு. அல்லேலூயா. ஒரு பக்கம் மீனா உள்ள வருது, ஒரு பக்கம் கடல் பாசியா உள்ள வருது, இத்தனைக்கு மத்தியில தான் என்ன பண்றாரு. நான் யோசிச்சேன், எப்படி ஆண்டவரே மூச்சு விட்டுருப்பாரு. ஆமாவா இல்லையா? ஆமால. வெளியிலன்னா நமக்கு எல்லா ரூமை அடைச்சாவே நமக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துருது. அந்த மனுஷன் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்காரு, வயிற்றுக்குள்ள எத்தனை நாள் இருந்தாரு தெரியுமா? 3 days. ஹலோ, இருக்கீங்களா எல்லாரும்? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நாம உட்கார்ந்தான்னு வச்சுக்குங்க, ஐயோ செத்துறணும் ஆண்டவரே டபார்னு தலையை சாய்த்து உயிரை விட்டாருங்கிற மாதிரி என்ன பண்ணிருவோம். ஆண்டவரே சீக்கிரம் இதை எடுத்துருங்க, இந்த பக்கம் கொலன்னு என்னமோ வருது, அந்த பக்கம் மீன் வருது, இந்த பக்கம் தண்ணி வருது, இத்தனைக்கு மத்தியில நான் உட்கார்ந்து இருக்கேன், என்னால உட்கார முடியல, கொஞ்சம் படுக்க முடியல. எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் இந்த நெருக்கம்? கீழ்ப்படியாம. ஏன் அந்த சோதனை? கீழ்ப்படியல. இப்பவும் அவர் சரண்டர் பண்ணல, உட்கார்ந்து இருக்காரு. இப்ப என்ன நடக்குது, ஆளி என்னை சூழ்ந்தது, உயிர் போற பிரச்சனை என் வாழ்க்கையில வந்துருச்சு, கடற்பாசி. இந்த உலகத்துல ஏளனமான வார்த்தை என் மேல வருது ஆண்டவரே, அசிங்கமா இருக்கு. எனக்கு இருக்கிற பிரச்சனையில என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, கடற்பாசி எல்லாம் வந்து படுற மாதிரி என்னுடைய சுத்தி இருக்கிற பிரச்சனையை நான் அசிங்கப்படுத்துறாங்க ஆண்டவரே. பர்வதங்களின் அடி கடன் சுமை இல்லையா. அடுத்தது எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது. இவர் சொல்றாரு பாருங்க, 6வது வசனம். எல்லாமே அடைச்சிருச்சு, வழியே தெரியல. என்ன சொல்றாரு, மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன தெரியலையா, டோர் இல்லையாமாப்பா. அல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ள டோர் இருக்கா? இல்ல. அவர் என்ன சொல்றாரு, வழியே தெரியல, ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ எந்த சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து இருந்தாலும் நீ உயிரோட இருக்கேன்னா கர்த்தர் இன்னும் உன்னை தெரிந்து கொண்டிருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஐயா, இவ்வளவு கடன் பிரச்சனை, இவ்வளவு வியாதி, இவ்வளவு அவமானம், இவ்வளவு போராட்டம் என்னால தாங்க முடியல, எல்லா வழியும் அடைக்கப்பட்டுருச்சு, ஆனாலும் நான் உயிரோட இருக்கேன்னா இன்னும் வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்கு. அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் உன்னை விடல, இன்னும் விடல. என்ன செய்யறாரு, பிடிச்சிருக்காரு, உயிர் இருக்குல்ல, கர்த்தருக்கு நீ தேவை. அல்லேலூயா. இத்தனை பிரச்சனையில எப்படியா உயிரோட இருக்க? ஆண்டவர் இன்னும் என்ன வச்சிருக்காரு ஏதோ ஒரு நோக்கத்திற்கு. ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில 2007க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன ஒரு அக்கா ஹிந்து, அவங்க அதான் சொன்னாங்க, உன்னை பார்த்தா ஒண்ணு உன் வாழ்க்கையில நடந்த காரியங்களை பாக்குறப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், தற்கொலை பண்ணி இருக்கணும். உன் வாழ்க்கையில நடந்த காரியங்களை பாக்குறப்ப ஒண்ணு நீ செத்து இருக்கணும், இல்லைன்னா பிச்சை எடுத்திருக்கணும், இல்லைன்னா நீ பைத்தியம் பிடிச்சிருக்கணும். இந்த 3மே உன் வாழ்க்கையில நடக்காம இன்னும் நீ நல்லா இருக்கேனா, ஒரு நல்ல கடவுளை நீ பிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் பிடிக்கவில்லை, என் கடவுள் என்னை பிடித்தார். அல்லேலூயா. அவ்வளோ கஷ்டங்க, அவ்வளோ கஷ்டம். ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் நடக்க கூடாதோ, எந்த அதாவது
தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தான் இருந்தோம். ஆனாலும் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டது. அனாதையாக, திக்கற்றவளாக, கைவிடப்பட்டவளாக, யாரும் என்ன சேர்த்திக்கல, தள்ளப்பட்ட நிலையில அடுத்த நேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போன ஒரு காலகட்டங்களிலே நான் கடந்து வந்திருக்கேன். இருக்க வீடு கிடையாது, இல்ல சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடையாது, ஆறுதலுக்கு ஆள் கிடையாது, எல்லாம் இழந்த ஒரு நிர்பந்தமான நிலையில என் தேவன் மட்டும்தான் எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. அதை நினைக்கிறப்பவே அப்படியே உடையும் மனசு. அந்த நேரத்துல என் அப்பா மட்டும்தான் எனக்கு கூட இருந்தார். நான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவரு தான் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு பெண் கஷ்டப்படுறா அப்படிங்கிறப்ப எனக்கு உடனே அதனுடைய ஃபீல் எனக்கு தெரியும். எல்லா சூழலையும் கடந்து வர செய்திருக்கிறார். இவர் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துட்டு சொல்றாரு, ஆண்டவரே இப்படி எல்லாம் சூழல் இருக்கு, ஆனாலும் நான் இப்ப எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், எனக்கு வழியே தெரியல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு வழியே தெரியாம உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆனா உயிரோட இருக்கியா? கர்த்தர் ஒரு வழியை காமிப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய கடன்ல வழியே தெரியலீங்களேங்க, என் வாழ்க்கையில ஒரு வழியே தெரியலையே, என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு வழியே தெரியலையே, எல்லாம் பிளாங்கா இருக்கு, எல்லாம் அடைச்சிருக்கு, வழியே ஒண்ணுமே எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரே ஒரு ஜாக்பாட்டா ஒரு காரியம் சொல்றேன். இப்படிதான் யோனா வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து புழம்பினாரு. ஆனா அவர் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? 8வது வசனம். போதுமா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே எல்லா மாயையும் நான் என் சுய புத்தியில பண்ணி பண்ணி மாட்டி எங்க வந்து உட்கார்ந்துட்டேன், மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துட்டேன். ஆனா நான் இப்ப ஒண்ணு சொல்றேன், உங்களை பிரைஸ் பண்றேன், உங்களை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன பண்றேன்? உங்களை நான் துதிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு என்ன செய்யறேன்? பலியிடுகிறேன், பொருத்தனை பண்ணி உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னு அவர் சொன்ன உடனே அடுத்த வசனமே என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் என்ன பண்ணுச்சு? யோனாவை ஏங்க கரையில கக்கணும், திமிங்கல எங்க வாழும்? நடுக்கடல்ல இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 3 நாளும் இதை விட ரொம்ப சூப்பரா 3 நாளும் அந்த யோனாவை விழுங்கின மீன். முதல் அதிகாரம் கடைசி 17வது வசனம் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள் இருந்தாராம். இன்னொரு வசனம் இருக்குது, அந்த 3 நாளும் அந்த மீன் எதுவுமே சாப்பிடாம இருந்துச்சாம். ஹல்லேலூயா. நம்மளால ஒரு நாள் உபவாசம் இருங்கப்பான்னா கைகாலெல்லாம் நடுங்குங்க, தலையெல்லாம் சுத்தும், என்னால பாஸ்டிங் எடுக்க முடியாது. ஏன்? உன்ன முழுங்கின மீன் 3 நாள் உபவாசம் இருக்கியா? ஹல்லேலூயா. உன் பிரச்சனை 3 நாள் உபவாசம் இருக்குது. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு உள்ள உட்கார்ந்து இருக்க எடுக்கிறக்கு வழிக்குது. ஹல்லேலூயா. பாஸ்டர்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இங்க பிரியாணி சாப்பிடுறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர்மா நீங்க என்ன பண்ணுங்க, உபவாசம் போட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீ எங்க போற? நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனாதான் காசு வரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மீன் எத்தனை நாள் சாப்பிடலையா? எத்தனை நாள்? 3 நாள் ஒரு மனுஷன் எங்க உட்கார்ந்து இருக்கான்? அந்த 3 நாள் உட்கார்ந்த உடனே புத்தி தெளியுது. ஹல்லேலூயா. 3 நாள் வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்த உடனே புத்தி தெளிஞ்சிருச்சு. ஓ, இதுக்கு மேல விட்டாங்க 3 நாள் அது அசையாம இருக்கிறனால நான் அப்படியே நிக்கிறேன். இதுக்கு மேல நான் ஒப்பு கொடுக்கலன்னா மீன் என்னையும் என்ன பண்ணிரும்? ஆல்ரெடி உள்ளதா இருக்கு, சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? நீங்க உள்ளதா இருக்கீங்க மீன் வயிற்றுக்குள்ள. மீன் என்ன பண்ணிரும்? நெளிஞ்சிருச்சுன்னா நான் என்ன ஆயிருவேன்? கூலாக ஆரம்பிச்சிருவேன். நீ என்ன ஆயிருவீங்க? ஜீரணமாக ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் நீங்க ஜீரணமாகாம இருக்குதுன்னா அது ஆடாம அசையாம
நடுக்கடல்ல இருக்கிற சுறா இல்ல பெரிய திமிங்கலம் ஆடாம அசையாம இருக்கிறப்பவே அவர் இவ்வளவு புலம்புறாருன்னா, அது இங்க இருந்து மேல ஜம்ப் பண்ணி குதிச்சாருன்னு வச்சுக்கோங்க, உள்ளேயே என்ன இருப்பார்? அவரு கூலா இருப்பாரு. ஆமாவா இல்லையா? ஆமா. இவன் பிரச்சனை பெருசுதான், ஆனா இன்னும் நீ உயிரோட இருக்கன்னா சரண்டர் பண்றதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. ஹல்லேலூயா. நீ இன்னும் நான் சரண்டர் பண்ண மாட்டேன்டீனா நீ ஃபினிஷ். இவர் என்ன பண்றாரு? 3 நாள் பாக்குறாரு. அப்புறம் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண உடனே, ஆண்டவரே நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களை துதிக்கிறேன், உங்களுக்கு பொருத்தனை பண்றேன்னு சொல்ல உடனே ஆண்டவர் இப்போ மீனுக்கு சொல்றாரு, மீனே நீ எங்க கொண்டு போய் கக்கு, என் பிள்ளைக்கு அந்த தண்ணி என்ன பண்ணிடக்கூடாது, கால்ல கூட பற்றக்கூடாது, அழகா சேஃபா என்ன பண்ணு, பாதுகாப்பா எங்க கொண்டு போய் கக்கணும். நடக்குமா? நடக்குமா காரியம்? திமிங்கலம் கரையில கக்க முடியுமா? ஆனா நான் சொல்லுவேன், எங்க ஆண்டவர் சொன்னா கக்கும். ஹல்லேலூயா. ஒரு பாதிப்பு உங்க வாழ்க்கையில வராதுங்க. நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கலாம், எவ்வளோ பெரிய போராட்டத்துல இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு உன்னை தாழ்த்தும் பொழுது, கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை கரை சேர்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இது எப்படி ஆச்சுங்க? மேஜிக்கா இருக்கே. நீ ஆச்சரியப்படுவ, எப்படி என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை போச்சு, எப்படி என் வாழ்க்கையில இது மாறிச்சு, இதெல்லாம் முடியாத ஒரு காரியமா இருந்ததே. நீ கீழ்ப்படிந்ததுனால, நீங்க சரண்டர் பண்ணதுனால, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்ததுனால, உங்களை நீ தாழ்த்தினதுனால ஆண்டவர் உன்னை கரை சேர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நீங்க அகப்பட்டிருக்கலாம்ப்பா, ஆனா கர்த்தருக்கு நீ தாழ்த்தும் பொழுது உன்னை கரை சேர பண்ணுவார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் கூட இப்படியான மீன் வயிற்றில் இருக்கிறது போல பல பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க யாருமே இல்லாம வழியெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சுன்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. ஆண்டவரே, நான் மனதார ஒப்பு கொடுக்கிறேன், நான் பண்ண தப்புனாலதான் இங்க வந்து மாட்டிட்டேன், என்ன ஒரு விஷயம் நான் என்ன பண்றேன், நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், என்னையும் அந்த யோனாவை போல கரை சேருங்கன்னு சொன்னா உங்க அந்த பிரச்சனையில இருந்து உங்களை கரை சேர்க்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை பெரிய பார்க்காத, பிரச்சனையை காப்பாற்றுகிற தேவன் பெரியவன். சுறா பெருசுதான், திமிங்கலம் பெருசுதான், ஆனா திமிங்கலத்தை உருவாக்கின எங்க அப்பா அதை விட பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்க்காத, நீங்கள் ஆராதிக்கிற தேவனை பாருங்கள், அவர் மகா பெரியவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவராலே கூடும், எல்லாம் அவராலே கூடும். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஐயோ என்னுடைய கடன் பெருசா இருக்கு, உங்களுக்கு பெருசா இருக்கும், அப்பாவுக்கு அது பெருசு இல்லை. ஐயோ என் வியாதி பெருசா இருக்கு, என் பிரச்சனை பெருசா இருக்கு, ஆண்டவர்கிட்ட நீங்க தாழ்த்தும் பொழுது உங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை முழுவதுமாக ஒன்றுமில்லாமல் நீங்கள் கரை சேர்க்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ண போறோம்? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல நிந்தைகள், பிரச்சனையோட இங்க உட்கார்ந்துருக்கீங்களா? இன்றைக்கு யோனா மீன் வயிற்றுல இருந்தது மாதிரி பிரச்சனைக்கு வயிற்றுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அவர் செய்தது போல உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இனி நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், என்னையும் கரை சேர்ப்பீராக சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களை என்ன செய்வாராமா? கரை சேர்க்க கட்டளை இடுவார். யாருக்கு கட்டளை இடுவார்? உங்களை முழுங்கி இருக்கு பாத்தீங்களா கடன், உங்களை முழுங்கி இருக்கிற பிரச்சனை, உங்களை முழுங்கி இருக்கிற வியாதி, உங்களுக்கு முழுங்கி இருக்கிறதான போராட்டத்திற்கு கட்டளை இடுவார், என் பிள்ளையை கரையிலே கக்கிவிடு என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்களும் கரை சேர்வீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்திலே உங்களை விளங்கி இருக்கிறதான கடன், பிரச்சனை, அவமானம் எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் உங்களை கரை சேர்க்க பண்ண போகிறார். உங்க பாவத்தை எல்லாம் இன்னைக்கு நீங்க அறிக்கையிட போறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே, ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இத்தனை போராட்டம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நான், என்னுடைய கீழ்ப்படியாம. எசப்பா, என்னை ஒரு வீசை தாழ்த்துகிற எல்லா கண்ணமுடி, எல்லாரும் கண்ண மூடி, யாரையும் பிளைண்ட் பண்ணாதீங்க. இவங்களாலதான் நான் இங்க இந்த கஷ்டத்துக்கு ஆளானேன்,
இவங்களால தான் நான் இந்த பிரச்சனைக்கு அகப்பட்டேன், இவங்களால தானே மற்றவங்க கடவுள், அப்படியெல்லாம் யாரையும் சொல்லாதீங்க. என்னால ஆண்டவரே நான் கீழ்ப்படியல, நான் உங்க வார்த்தை மீறினேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படியல, நான் உங்களுக்கு உண்மையா இல்லை, அதனாலதான் என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை சுவாமி. என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி. வீணான உலக மாயையை நம்பி நான் போயிட்டேன் சுவாமி. இன்னைக்கு என்னையும் கூட கரை சேர்க்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை கரையில கொண்டாந்து கக்க செய்யறேன்னா என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையில என்னையும் நீர் கரை சேர்ப்பீராக. என்னையும் கரை சேர பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க யோனா ஐயாவுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு எங்க மேலேயும் ரொம்ப அன்புள்ளவரா இருக்கீங்க. இசப்பா எங்களை கரை சேர்ப்பீராக. நாங்க பல பிரச்சனைகளுக்கு மத்தியில அகப்பட்டு இருக்கோம், வழியெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. எங்களுக்கு இந்த காரியத்துல உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லை. கலங்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை கரை சேர்க்க கட்டளையிடுவீராக. ஆண்டவரே நான் உணர்ந்துட்டேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சுவாமி, என்னுடைய பாவம் தான் ஆண்டவரே. நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அதனால என் வாழ்க்கையில இத்தனையும் நான் இழந்துட்டேன். இத்தனை கஷ்டத்துக்கு காரணம்னா என் சுய புத்தியில நடந்துட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க சுவாமி. என்னையும் ஆசீர்வதிங்கப்பா, என்னையும் கரை சேர்ப்பீராக. நான் உங்களை துதிக்கிற பிள்ளையா இருப்பேன், நான் உங்களை தேடுகிற பிள்ளையா இருப்பேன், உங்களுக்கு ஆராதிக்கிற பிள்ளையா இருப்பேன், உங்களுக்கு பலிகளை செலுத்துகிற பிள்ளையா இருப்பேன், உங்களுக்கு பொருத்தனைகளை செலுத்துகிற பிள்ளையா இருப்பேன். ஆண்டவரே நான் எதிலெல்லாம் நான் ஆண்டவரை குறைவுபட்டேனோ எல்லாத்துலயும் நான் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னை கரை சேருங்க ராஜா. கேட்பீங்களா? எல்லாரும் கேட்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் உங்க பிரச்சனையிலே உங்களை கரை சேர்க்கிறவராய் இருக்கிறார். என் தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தேவ பிள்ளையே, உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கரை சேர்க்கிறவராய் இருக்கிறார். கேட்ட சத்தியத்திற்காக யாராவது ஒரு வருஷம் பண்ணுங்க பார்க்கலாம்.